ஒரு பள்ளிவாசலை மையமா வச்சுக்கிட்டு சுத்தி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எத்தனையோ பள்ளிவாசல் இருக்குது, புரிஞ்சுங்களா? அவன் பூத் லெவல் ஆபீசர் ஒவ்வொரு பூத் லெவல் ஆபீசருக்கும் 1000 ஓட்டர்ஸ் சொல்லியிருக்கான். நம்ம எடுத்த சொன்னா 1000 இல்ல 200 பேருக்கு ஒரு பள்ளிவாசல் அப்படிங்கிற கணக்கு வச்சா கூட என்ன செய்யும், முழுசா நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். செய்யறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்ப அந்த மாதிரி ஒரு பள்ளிவாசலை மையமா வச்சுக்கிட்டு ஒரு 10 இளைஞர்கள் ஒரு 2 லேப்டாப் நெட் கனெக்ஷனோட வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தோம்னா இந்த மாதிரி விவரம் இல்லாதவங்க வரும்போது அவங்களுடைய ஃபார்மை வாங்கி ஃபுல்லப் பண்ணி எல்லா தகவல்களையும் கொடுத்து என்ன செய்யலாம், கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள வேலைகளை செய்யலாம். அப்படி செய்யறதுங்கிறது இன்றைய காலத்தின் மிக கட்டாயம் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இதுல இப்ப இந்த ஃபார்மை மட்டும் கொடுத்தா போதுமானது. இந்த ஃபார்முக்கு மேல எந்த அட்டாச்மெண்ட்டும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது வெறும் ஃபார்மை சப்மிட் பண்ற நேரம் தான். இதுல சொல்றாங்க இந்த தகவலும் இந்த தகவல் எல்லாம் ஒத்து போயிட்டா அவங்களே என்ன செஞ்சுக்குவாங்க, வாக்காளர் அந்த வரைவு பட்டியல நம்ம பேர் வந்துரும்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா அப்படி வருமாங்கிறது தெரியல. ஏன்னா இதே இந்த ஃபார்மோட இந்த ஃபார்மை எப்படி ஃபுல்லப் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு தகவல் கொடுக்கப்பட்ட ஒரு இது சேர்ந்தா வந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா மொத்த ஓட்டர்ஸை 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. ஒரு கேட்டகரி என்னன்னு சொன்னா ஒரு கேட்டகரி என்னன்னு சொன்னா 1/7/1987 முன் பிறந்தவர்கள். 1/7/1987 முன்னாடி பிறந்தவங்க. நம்மள நிறைய பேர் அதில் இருப்போம். நம்மளாம் 1987 முன்னால பிறந்துட்டோம். 1987 முன்னால் இந்தியாவில் பிறந்திருந்தால் இவங்க என்ன செய்யணும்னு சொன்னா அவங்களுடைய பிறப்பு சான்றிதழ், அதாவது பிறந்த தேதியும் பிறந்த இடமும் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சான்றிதழை கொடுக்க வேண்டும். சான்றிதழை கொடுக்க வேண்டும் சொல்லியிருக்கான். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஃபார்ம்லயே மேலுள்ள தகவலையும் 2002 எஸ்ஐஆர் தகவலையும் லிங்க் பண்ணி 2 ஒத்து போயிருச்சுன்னு சொன்னா அவங்க வரைவு வாக்காளர் பட்டியல சேர்த்துக்குவாங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பார்த்தோம்னா அப்படி தெரியல. 3 கேட்டகரியாக ஓட்டர்ஸ்ல பிரிக்கிறாங்க. அதுல ஒரு கேட்டகரி 1/7/1987 முன்னால் பிறந்தவர்கள். 1/7/1987 முன்னால் பிறந்திருந்தால் நாம என்ன சான்றிதழ் அங்க சமர்ப்பிக்கணும், அதாவது நம்முடைய பிறந்த தேதியும் பிறந்த இடமும் பதிவான ஒரு சான்றிதழ். அது பர்த் சர்டிபிகேட்டா இருக்கலாம், அல்லது ஸ்கூல் டிசியா இருக்கலாம், அல்லது